மழை சமயத்தில் ஏதாவது சத்தம் கேட்டால் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் சென்னை வானொலி ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும், மழைக்காலங்களில் இரவு நேரத்தில் ஏதாவது சத்தம் கேட்டால் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அறிவுறுத்தியுள்ளார். கூட 2 நாள் நமக்கு ஒரு ஹெவி ரெயின் அலர்ட் இருக்கு. எல்லா மக்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். இல்லை சவுண்ட்ஸ் அது வந்துட்டு இருக்குன்னா பார்க்கறதுக்கு, இல்லைன்னா இது சில லேண்ட் ஸ்லிப் ஆகிட்டு இருக்குன்னா அதை எப்படி அது பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம லோக்கல் பிஏஓஸ்க்கு எல்லாருக்கும் அலர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 450 கிட்டத்தட்ட கேம்ப்ஸ் நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் மக்களுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் பயம் இருந்துச்சுன்னா, பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட உடனே இந்த கேம்புக்கு ஷிஃப்ட் பண்ணணும். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறு வார்டு, அறுவை சிகிச்சை அறை, ஆண்கள் பெண்கள் பிரிவுகளில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மருத்துவமனை முதல்வரிடம் அறுவை சிகிச்சை நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நோயாளிகள் நலச்சங்க தொடக்க கூட்டத்தினை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார். ஓமலூர் தாரமங்கலம் வட்டார பகுதிகளில் ஏரிகள் நிரம்பி வருவதால் 100 ஏக்கர் பரப்பளவில் தூயமல்லி, சீரக சம்பா நெல் சாகுபடி பணிகள் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம் ஆகிய வட்டார பகுதிகளில் நடப்பாண்டு 100 ஏரிகள் இணைப்பு திட்டத்தில் 10 ஏரிகள் நிரம்பி வருகிறது. இதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதையடுத்து தொலசம்பட்டி, பெரியேரிப்பட்டி, சிக்கம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய கிராமங்களிலும் நெல், கரும்பு, வாழை, மரவள்ளி கிழங்கு ஆகியவை அதிக அளவில் பயிரிடப்பட்டு பராமரித்து வருகின்றனர். மேலும் நீர்நிலையை ஒட்டியுள்ள விவசாய பகுதிகளில் தற்போது பாரம்பரிய நெல் ரக சாகுபடி பணிகளை துவங்கியுள்ளனர். இயற்கை முறையில் பாரம்பரிய சீரக சம்பா, தூய மல்லி ஆகிய நெல் பயிர்களை நாற்றுவிடும் பணிகளும், நெல் விதைப்பு பணிகளும், நடவு செய்யும் பணிகளும் செய்யப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலையில் தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் விவசாயிகளுக்கு மின் இணைப்புகளை வழங்கக் கோரி தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருவண்ணாமலை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில துணை பொதுச் செயலாளர் ஏழுமலை தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு மனு அளித்தனர். அதில் 6 லட்சம் விவசாயிகள் மின் இணைப்புகளை கோரி தமிழ்நாடு முழுவதும் கடந்த 15 ஆண்டுகளாக பணம் கட்டிய 4 லட்சம் விவசாயிகள் 5 ஆண்டுகள் முதல் 15 ஆண்டுகள் வரை காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிறது எனவும், மறுபுறம் வீடுகளுக்கும், வணிக நிறுவனங்களுக்கும், தொழிற்சாலைகளுக்கும் இதுபோன்ற காரணங்கள் எதுவும் சொல்லாமல் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் சாம்சங் தொழிற்சாலையில் தொழிற்சங்க பதிவை உடனே செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருச்சியில் சிஐடியு சார்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் சிஐடியு திருச்சி மாநகர மாவட்ட குழு சார்பில் சத்திரம் பேருந்து நிலையத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை விலக்கி சிஐடியு மாநகர மாவட்ட செயலாளர் ரங்கராஜன், மாநில குழு உறுப்பினர் செல்வி ஆகியோர் உரையாற்றினர். இந்த மறியல் போராட்டத்தில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய சங்கம் கோரும் உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும், பன்னாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகள் சட்டவிரோத ஜனநாயக விரோத நடவடிக்கையை கைவிட வேண்டும், போராட்டத்தை ஒடுக்க காவல்துறையை ஏவுவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.